காதலித்து பிரிந்து சென்றவர்களிடம் மீண்டும் பேச மறுத்துவிட்டால் கத்தியை எடுத்துக்கொண்டு கிளம்புவது இன்றைய கால இளைஞர்களிடத்தில் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஆனால் காதலியை கொலை செய்வதை குறியாக வைக்காமல் வினோதமான முறையில் தொல்லை கொடுத்திருக்கிறான் ஒருவன். அதுவும் 17 வயது சிறுவன். சென்னை பெரியமேடு பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயதான கல்லூரி மாணவியை காதலித்து வந்துள்ளான். தன்னை விட 4 வயது குறைவு என்றாலும் அந்த மாணவி முதலில் சிறுவனின் காதலை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் இந்த விவகாரம் குறித்து இரு வீட்டாருக்கும் தெரிய வரவே மாணவியின் பெற்றோர் கிடுக்குப்பிடி போட்டுள்ளனர். அதிலிருந்து அந்த மாணவி சிறுவனிடம் பேசுவதை முற்றிலும் நிறுத்தியுள்ளார். இதனால் மனம் துவண்டு போன சிறுவன் பல முறை காதலியிடம் கெஞ்சி பார்த்தும் மாணவி அவருடனான உறவை முறித்து கொண்டார். இதையடுத்து சிறுவன் தன் காதலிக்கு வித்தியாசமான தொல்லை கொடுப்பதற்கு திட்டமிட்டார். அதன்படி காதலியின் முகவரியை வைத்து மொபைலில் ஆன்லைனில் ஆர்டர் செய்தார். விலை உயர்ந்த பொருள்களை அமேசான், பிளிப்கார்ட் போன்ற தளங்களில் புக்கிங் செய்துவிட்டு காதலியின் முகவரியை குறிப்பிட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டுள்ளார். அதேபோல ஸ்விக்கி, சொமாட்டோ போன்ற உணவுப் பொருள் டெலிவரி செய்யும் நிறுவனத்திலும் சாப்பாடு ஆர்டர் செய்து காதலியின் முகவரிக்கே அனுப்பினார். கல்லூரி மாணவியின் முகவரிக்கு ஒவ்வொருவராக சென்று இந்த முகவரிக்குத்தான் ஆர்டர் செய்துள்ளது என கூற வேண்டும். அதற்கு காதலி மறுக்க வேண்டும். இதை கேள்விப்பட்டு மாணவியின் பெற்றோர் கோபமடைய வேண்டும். அதோடு ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் காதலியிடம் தகராறில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் சிறுவனின் நோக்கம். அதே நேரம் ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகனங்களையும் செயலியின் மூலம் இதுவரை 77 முறை புக்கிங் செய்து அனுப்பியிருக்கிறான் அந்த சிறுவன். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி பெற்றோரிடம் தெரிவிக்கவே பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றது. சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் செல்போன் எண், இமெயில் இவற்றின் உதவியுடன் ஐபி முகவரியை வைத்து சிறுவனை தூக்கினர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தன்னை காதலித்து ஏமாற்றியவரை பழிவாங்குவதற்காகவே, அவரது நிம்மதியை குலைப்பதற்காகவே இவ்வாறு செய்ததாக கூறியுள்ளார். இதை கேட்ட காவல்துறையினர் 17 வயது சிறுவனுக்கு இப்படியெல்லாம் பழிவாங்கும் வினோத எண்ணம் எங்கிருந்து முளைத்தது என கேட்டுக்கொண்டனர். கடந்த ஆண்டு கொரியன் மொழியில் உருவான டார்கெட் என்ற படத்தை பார்த்த சிறுவன் அதே பாணியில் காதலிக்கு தொல்லை கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்.